ரெண்டு டிஃப்ரெண்டான ஐ மேக்கப் தாங்க பார்க்க போகிறோம். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி ஐலைனர் வச்சு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ரெண்டு வித்தியாசமான ஐ மேக்கப் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போது ஐலைனர் எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஐ மேக்கப் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதை கிளென்ஸ் பண்ணிடணும். இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாலும் கிளென்ஸ் பண்ணிவிட்டு என்ன மேக்கப் போடுறதா இருந்தாலும் கிளென்ஸ் பண்ணிவிட்டு போட்டால் தான் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் லுக் கிடைக்கும். ஐலைனர் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து ஐ மேக்கப் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ மேலே போட்ட மாதிரி நம்ம கீழேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஃபிஷ் டெயில் மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஐ மேக்கப் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டபுள் விங். கீழே இருந்து ஒரு லைன், அதாவது விங் கரெக்டாக இந்த எட்ஜிலேருந்து ஸோ நம்ம ஆல்ரெடி மேலே வரைஞ்சதை விட இதை கொஞ்சம் லென்த்தாக வரைஞ்சிங்கன்னா தான் அந்த டபுள் விங்ஸ் வந்து தெரியும். இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்ட்டிக்கு போகும்போது இல்லைனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக அழகாக இருக்கும். இந்த விங் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு போட்டுக்கலாம். இவ்வளோ லென்த்தாக போட்டுமா அப்படிலாம் இல்லை, உங்கள் காஸ்டியூமுக்கு சூட் ஆகிற மாதிரி வரும். இப்போ லைனர் வந்து எங்கேயாவது ஸ்மட்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி இன்னொரு ஐடியும். இப்போ நம்ம ஃபைனலாக காஜல் அப்ளை பண்ணணும்.